சென்னையில் நடைபெற்று வரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்டோர் நேரில் வாக்களித்தனர். 2017-19 ஆண்டிற்கான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் கல்லூரியில் காலை 8 மணிக்கு தொடங்கிய தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், ராதா ரவி மற்றும் நடிகைகள் குஷ்பு உள்ளிட்டோர் நேரில் வாக்களித்தனர். தயாரிப்பாளர் சங்க பதவிக்கு தற்போது விஷால் அணி, KR அணி, ராதாகிருஷ்ணன் அணி ஆகிய 3 அணிகள் போட்டியிடுகின்றன. வழக்கமாக தயாரிப்பாளர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிடும் நிலையில் நடிகர் சங்க பொதுச் செயலாளரான விஷாலும் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதால் இம்முறை தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைவர், துணைத் தலைவர்கள், பொருளாளர், செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு மொத்தம் 137 பேர் போட்டியிடுகின்றனர். தயாரிப்பாளர் சங்கத்தில் மொத்தம் 1211 உறுப்பினர்கள் ஓட்டு போட தகுதி பெற்றுள்ளனர். காவல்துறை நிறைய பேர் போட்டிருக்கோம். பச்சை பாஸ் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் உதவி பண்ணுறாங்க, வாக்களிப்பதற்கும் உதவி பண்ணுறாங்க, எண்ணுவதற்கும் உதவி பண்ணுவாங்க. மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அமைதியாக போய்கிட்டு இருக்கு. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு சொன்னாங்க, அதையும் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. கேண்டிடேட்ஸு அவங்களுடைய குரூப் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் ஸோ குட். மிகவும் பரபரப்பாக நடக்கின்ற ஒரு தேர்தலாக அமைந்துவிட்டது. தேர்தல் வரைக்கும் தான் இந்த என்ன சொல்றது, பரபரப்பு, எதிர்கருத்து, மாற்றான கருத்து, முரண்பட்ட கருத்து எல்லாம். ஆனா பொறுப்பு வந்தா எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் இருக்க போகுது, ஒரே சிக்கல்களை தீர்க்கிற அந்த கடமை தான் இருக்க போகுது. எந்த அணி வெற்றி பெற்றாலும் தமிழ் திரைப்பட துறையின் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பார்கள் என்று நம்புகிறேன். ஒரு கடுமையான போட்டி தான், நல்ல ஹெல்தியான போட்டி, இப்படித்தான் இருக்க வேண்டும் போட்டினா. ஆனால் ராதாகிருஷ்ணன் அணி பெரிய அளவில் வெற்றி பெறும்ன்றது நேற்று நான் பார்த்த கூட்டத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 பேர்லேருந்து 650 பேருக்குள்ள வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மெம்பர்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ஆதரவை தெரிவித்தார்கள். யார் வெற்றி பெற்றாலும் தமிழ் புரொடியூசர் கவுன்சில் மிக சிறப்பாக நடக்க வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஏதோ தேர்தல் என்று ஒன்று நடந்ததாக இருக்கக்கூடாது. தமிழ் திரையுலகம் இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் தமிழ் திரையுலகத்தின் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும், ஒரு மாறுதலை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உண்மையிலே நல்ல திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுடைய உண்மையான நிலைமை. யார் வந்தாலும், ஒரே டீம்ல வந்தாலும் சரி, வித்தியாசமான டீம்ல வந்தாலும், வரப்போறவங்க இனிமே எல்லாருக்கும் நல்லது செய்யறவங்களாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு 10 பெரிய படம் வந்ததுனாக்க 150 சின்ன படம் வருது. அந்த சின்ன படத்துக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலோட இந்த தயாரிப்பாளர் சங்கம் நடந்தால் தமிழ்நாட்டில் திரைப்பட தொழில் இன்னும் நன்றாக இருக்கும். இன்னைக்கு இந்த 1 மணி வரலும் 729 ஓட்டு போலாயிருக்கு. ஒட்டுமொத்த ஓட்டுகள் 1212. ஸோ இன்னும் நாங்கள் 1000, 1050 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழ்நிலை பார்க்கும்போது நிச்சயம் என்னுடைய அணி மாபெரும் வெற்றி பெறும், அமோகமான வெற்றி பெறும். வெற்றி பெறுவது இப்பவே உறுதியாயிடுச்சு.